சக்தி பீட வரிசையிலே நேற்றைய தினம் ஹிங்குளா தேவியின் சிறப்பு பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஹிங்கோலி மக்கள் பவானி மீது பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தனர். அவர்கள் அரசனின் தவறான எண்ணத்திலிருந்து தங்கள் பெண்களை காக்க தேவியிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்போது ஒரு நாள் பவானி அன்னையானவள் அழகிய பெண்ணுருவெடுத்து அரசன் அமர்ந்திருந்த தோற்றத்தில் தோன்றினாள். அப்போது அவன் தேவியின் அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தான். தற்போது ஹிங்குலாஜ் மாதா கோயில் அருகே உள்ள காளி கோயில் அருகில் வந்தவுடனே தேவி தன் உருவத்தை மாற்றி கோர வடிவமெடுத்தாள். இந்த கோலத்தை பார்த்ததும் அரசன் பயத்தில் தன் கண்களை மூடி பின் மீண்டும் மெல்லத் திறந்து பார்த்தான். தேவி தற்போது பழையபடி அழகிய உருவில் காட்சியளித்தாள். அதனால் அரசன் மீண்டும் அவளை தொடர்ந்தான். தற்போது கோவிலின் ஹிங்குலாஜ் மாதா சிலை உள்ள இடத்திற்கு வந்ததும் தேவி திடீரென மறைந்து போனாள். பின் தொடர்ந்து வந்தவன் தேவியை காணாது திரும்பினான். பிறகு மீண்டும் ஒருமுறை சென்று பார்க்கலாம் என்று நினைத்து அங்கு சென்று பார்த்தான். அப்போது தேவி தன் 8 கரங்களிலும் வாள், சூலம் போன்ற ஆயுதங்களேந்தி சிவந்த கோபமான கண்களுடன் நின்றிருந்தாள். அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. வாங்கிய வரத்தின்படி தான் இருக்கும் நேரம் வந்ததை அறிந்தவன் தேவியிடம் தன்னை மன்னிக்கும்படி உயிர் பிச்சை வேண்டினான். அப்போது தேவி அவனிடம், நீ ஒரு அரசனாய் இருந்தும் உன் நாட்டையும் நாட்டின் பெண்களையும் மதிக்க தவறிவிட்டாய். மேலும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டாய். நீ செய்த மற்ற தவறுகளுக்காக உன்னை மன்னிக்கலாம். ஆனால் அப்பாவி பெண்கள் கற்பை களங்கப்படுத்தியதை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அதனால் நீ இப்போதே கொல்லப்பட வேண்டியவனாகிறாய் என்று கூறினாள். அரசன் மீண்டும் இறுதியாக கெஞ்சினான். தேவியானவள், வாழ்வைத் தவிர வேறு ஏதாவது கேள் என்றாள். அவன் தேவியிடம், அதே இடத்தில் சிலை வடிவில் உனது பெயரையே என்றும் காட்சியளிக்கும்படி வேண்டினான். இந்த இடமும் தன் பெயரிலேயே வழங்கப்பட வேண்டும் என்றும், யாரொருவர் இந்த இடத்தில் தேவியை உண்மையுடன் பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் பிறவாத வரமுருள வேண்டுமென வேண்டினான். மேலும் வளம் வருந்தி, நல்லெண்ணத்துடன் இங்கு வருவோர் நல்லவரோ கெட்டவரோ நீ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றான். அவன் வேண்டியவாறே வரமளித்து அவனை அடித்த அன்னை அவ்விடத்திலேயே என்றும் நீங்காது அமர்ந்தாள். இதன்